Hi everyone, welcome back to Rita's Garden. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ வீடியோ பார்க்க போறோம். எதை பத்தினா மின் பத்தி தான். மின்னோட சாயில் ப்ரொபகேஷன், அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரொபகேஷன், அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி க்ரோ பண்ணலாம், பாட்டிங் மிக்ஸ் வச்சு, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போதான் என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் ரீட்டா. நான் கார்டனிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடுவேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மின்டோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். மின்ல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா விட்டமின் ஏ, அதுக்கப்புறம் கால்சியம், அயன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ டயட் ஏதாச்சும் போகிறீங்கன்னா நீங்கள் டயட்டுக்கு இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு நியூட்ரியன் கூட சொல்லலாம். இது 6 to 12 ஏஜ் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரெயினோட ப்ராப்ளமுக்கு ஏதாச்சும் இருந்தால் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ஃபீடிங், அதுக்கப்புறம் கோல்டு, பேட் ப்ரீத், நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. சரி நம்ம இன்னைக்கு அதோட நல்ல பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்க்க வரல, அதை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். இது என்னோட வீட்டில் இருக்க மின் பிளான்ட். இந்த பிளான்ட்டை நான் ஒரு 10 to 15 ஹார்வெஸ்ட் கிட்ட எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் இப்படி பிளான்ட் இந்த மாதிரி ஆயிட்டு இனி நான் இதை ரீபிளான்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சாயில் எல்லாத்தையுமே கொஞ்சமாக கிள்ளி விட்டுடலாம். கிள்ளி விட்டதுக்கு அப்புறம் இதில் நம்ம என்ன நியூட்ரியன் ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம். சரி அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டிங் மிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பாட்டிங் மிக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் அதில் ரெட் சாயில் கூட நிறைய கொஞ்சம் நியூட்ரியன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நியூவாக திரும்பி ரீபிளான்ட் பண்ணுறனால நான் கொஞ்சம் கொக்கோ பீட்டும் அதுக்கப்புறம் வேர்மி கம்போஸ்ட்டும் எடுத்திருக்கேன். சரி சாயில் எப்படி ப்ரொபகேட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் எப்படி வெஜிடபிளுக்கு ஒரு பாட்டிங் மிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரீபிளான் பண்ணுறனால நான் கொஞ்சமாக வேர்மி கம்போஸ்ட்டும் அதுக்கப்புறம் கொக்கோ பீட் ஆட் பண்ண போகிறேன். கொக்கோ பீட் எதனால ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சமாக மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணும் அதனால. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நியூட்ரியன்ஸ் வேணும்னால நான் வேர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வேர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கிச்சன் வேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணால் தான் கீழே இருக்க சாயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டெம் எடுக்கணும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மின்னில் இருக்க லீவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கணும். குட்டி குட்டி லீவ்ஸ் இருந்தால் அதை அப்படியே விட்டுங்க. பிகாஸ் அந்த குட்டி லீவ்ஸ் கிட்ட நோட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏரியல் ரூட்ஸ் வளர்ந்துருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா குட்டி லீவ்ஸை விட்டுட்டு பெரிய பெரிய லீவ்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்பவே கொஞ்சம் குண்டா இருக்கணும். அதாவது திக் ஸ்டெம்ஸ் தான் எடுத்துருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு சீக்கிரம் டீகே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெம்ஸில் இருக்க லீவ்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒன்று நான் சாயிலில் ப்ரொபகேட் பண்ண போகிறேன், இன்னொன்று வாட்டரில் ப்ரொபகேட் பண்ண போகிறேன். சாயிலில் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு திக் ஸ்டெம்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே கொஞ்சம் தின்னான ஸ்டெம் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் வாட்டரில் கொஞ்சம் ஈஸியாக ரூட்ஸ் வந்துடும். அதனால மிச்சம் இருக்க அந்த மின் லீவ்ஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் லெமன் கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக ஏதாவது வாட்டர் கூட இது மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். மோஸ்ட்டாக கேர்ள்ஸோட யூட்ரஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். சரி ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பெனிஃபிட் பற்றி பேசாமல் எப்படி நம்ம பிளான் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த சாயில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத அதை நல்ல ஒரு பெருசாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் திக் ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நான் என்னோட பாட்டில் 5 stems to 6 stems தான் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். உங்களோட பாட் சைஸ் பொறுத்து நீங்கள் எவ்வளோ ஸ்டெம்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டெம்ஸ் வைங்க. இந்த பாட்டில் 5 stems போதும். பிகாஸ் விண்டு ரொம்ப புஷ்ஷியாக வளர்றனால உங்களுக்கு இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சரி வாட்டர் ப்ரொபகேஷன் எப்படின்னா மிச்சம் இருக்கிற ஸ்டெம்ஸை வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சாயிலில் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ரூட்ஸ் இருக்கனால அதை நான் அதில் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு ரூட்ஸே இல்லை. ஸோ ரூட்ஸ் இல்லாத ஸ்டெம்ஸ் நீங்கள் வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ரூட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வாட்டர் லெவல். நீங்கள் இந்த ஸ்டெம்ஸ் வைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு நோட் லெவலுக்காச்சும் நீங்கள் வாட்டர் வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இது டீகே ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரி இதை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஏதாச்சும் ஒரு விண்டோ கிட்ட பிளேஸ் பண்ணிடுங்க. ரொம்ப டைரக்ட் சன்லைட் வரவே கூடாது. இன்டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி அந்த மாதிரி பிளேஸில் வச்சிருங்க.
இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சமா டிப்ஸ் சொல்லி நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நீங்க வாட்டர்ல ப்ரொபகேட் பண்றத வந்து நீங்க 2 டேஸ்க்கு ஒருக்கா வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் அத நீங்க பிளான் பண்ணிடலாம். பிளான் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து நல்ல புஷ்ஷியா வளர்றதுக்கு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் குடுக்கலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர்னா வந்து பனானா பீல் வாட்டர் குடுக்கலாம். இல்லன்னா ரைஸ் வாட்டர் குடுக்கலாம். மின்ட்ட வந்து நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, ஜஸ்ட் லீவ்ஸ மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டெம்போட நீங்க லீவ்ஸ வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது, ஒரு 12 இன்ச் கிட்ட வந்து இந்த ஸ்டெம்போட லென்த்த நீங்க விட்டுட்டு தான் வந்து ரிமூவ் பண்ணணும். இதுல வந்து இன்செக்ட் அட்டாக் கிடையவே கிடையாது. நீங்க சம்மர் டைம் வந்து வாட்டர்ல ப்ரொபகேட் பண்ணலாம். ரெய்னி சீசன்ல வந்து சாயில்ல ப்ரொபகேட் பண்ணலாம். ஓகே. என்னால முடிஞ்ச டிப்ஸ் வந்து எல்லாமே குடுத்துருக்கேன். ஏதாச்சும் டிப்ஸ் சொல்ல மறந்தேன்னா, நீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. நானும் அத பார்த்து தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்க்குற வியூவர்ஸும் அத பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.